பொள்ளாச்சி தொகுதியில் போட்டியிடும் திமுக வேட்பாளர் 50,000 வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெறுவார். முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி பேட்டி. மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி சார்பில் பொள்ளாச்சி தொகுதி செயல் வீரர்கள் கூட்டம் கோவை சாலையில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் இன்று நடைபெற்றது. கோவை தெற்கு மாவட்ட திமுக செயலாளர் தளபதி முருகேசன் தலைமையில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் மேற்கு மண்டல பொறுப்பாளரும் முன்னாள் அமைச்சருமான செந்தில் பாலாஜி கலந்து கொண்டு பொள்ளாச்சி தொகுதியில் கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சி சார்பில் உதயசூரியன் சின்னத்தில் போட்டியிடும் நித்யானந்தத்தை ஆதரித்தும் வெற்றி பெறுவது செய்வது குறித்து ஆலோசனைகளை வழங்கினார். இதைத் தொடர்ந்து செய்தியாளரிடம் பேசிய முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி, கோவை மாவட்டத்தில் உள்ள 10 தொகுதிகளுக்கான செயல்வீரர் கூட்டம் இன்று நடத்தப்பட்டது என்றும் பொள்ளாச்சி தொகுதியில் போட்டியிடும் திமுக வேட்பாளர் நித்யானந்தன் 50,000 வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெறுவது உறுதி செய்யப்பட்டுள்ளதாகவும் செய்தியாளரிடம் முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி தெரிவித்தார். செயல் வீரர்கள் வீராங்கனைகள் ஆலோசனை கூட்டத்தை தொடர்ந்து நடத்தி கொண்டிருக்கின்றோம். குறிப்பாக இப்பொழுது பொள்ளாச்சியினுடைய வெற்றி வேட்பாளராக போட்டியிடக்கூடிய அன்பிற்குரிய நித்யானந்தம் அவர்களுக்கு ஆதரவு கேட்டு செயல்வீரர் கூட்டத்தை மிக சிறப்பாக நடத்தி இருக்கின்றோம். பொள்ளாச்சியை பொறுத்தவரை இந்த முறை திராவிட முன்னேற்ற கழகத்தின் வெற்றி சின்னமான உதயசூரியன் சின்னம் 50,000 வாக்குகள் வித்தியாசத்தில் அன்பிற்குரிய நித்யானந்தம் அவர்கள் மாபெரும் வெற்றி பெறுவார்கள். அந்த வெற்றியை வாக்காளர் பெருமக்கள் உறுதி செய்திருக்கின்றார்கள். எங்களுடைய இயக்க தோழர்கள், தோழமை இயக்கத்தினுடைய நிர்வாகிகள் மிக சிறப்பாக பணியாற்றிக் கொண்டிருக்கின்றார்கள். இந்த தேர்தல் களம் என்பது திராவிட முன்னேற்ற கழகம் தலைமையிலான கூட்டணிக்கு ஒரு மகத்தான வெற்றி களமாக அமைந்திருக்கின்றன. இந்த செயல் வீரர் கூட்டத்தில் வேட்பாளர் நித்யானந்தன் உள்ளிட்ட திமுக, காங்கிரஸ் மற்றும் கூட்டணி கட்சி நிர்வாகிகள், தொண்டர்கள் என ஆயிரக்கணக்கானோர் கலந்து கொண்டனர்.